பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய பிரே டிவி நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரே டிவி வழங்கும் மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியோடாக நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இஸ்லாமிய புனித ஸ்தலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பாக்களை மொழிபெயர்த்து வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை பல வருட காலங்களாக நேயர்களுக்கு பிரே டிவி வழங்கி வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினத்தின் வளமை போன்று முதலாவதாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை மொழிபெயர்க்க உள்ளோம். ஹுத்பாவை ஹத்தீப் சாலிஹ் பின் அப்துல்லா பின் ஹுமைத் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் நிகழ்த்தியிருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு அல் ஆஃபியத் எனப்படுகின்ற ஆரோக்கியமான வாழ்க்கை. உலகத்திலும் என்னுடைய மார்க்கம் சார்ந்த விடயத்திலும் அந்த ஆஃபியத் என்று சொல்லக்கூடிய அந்த ஆரோக்கியத்துடைய முக்கியத்துவம், ஆரோக்கியம் என்ற நிஅமத் என்ற தலைப்பை கொண்டதாக அந்த ஹுத்பா அமையப்பட்டிருந்தது. அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஸலாம் சொன்னதற்கு பின்னால், அல்லாஹ்வுடைய அடியார்களே, நாங்கள் என்னென்ன நலவுகளை உலகத்தில் செய்திருக்கின்றோமோ இஹ்லாஸோடு அது செய்யப்படும் போது அது நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அது இருக்கும். அதே நேரத்தில் என்னென்ன நலவுகளை நாங்கள் செய்திருக்கின்றோமோ அவைகளை நாங்கள் செய்ததற்கு பின்னால் அவைகளை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது நாங்கள் தகுதியற்றவர்களுக்கு செய்திருந்தாலும் கூட அது நிச்சயமாக அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும். அதே போன்று நாங்கள் உபகாரம் செய்யும் போது எங்களுடைய உபகாரங்களை மறுக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் கூட நாங்கள் அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், நலவுகள் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்காகத்தான் நாங்கள் நலவுகளை உலகத்தில் செய்ய வேண்டும், மனிதர்களுடைய பேர் புகழுக்கு அல்ல. சூரா அல் இன்சான் 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், நாங்கள் அல்லாஹ்வுக்காக உங்களுக்கு உணவளிக்கின்றோம், உங்களிடத்தில் கூலியையோ நன்றியோ நாங்கள் எதிர்பார்ப்பது கிடையாது. எனவே அது அந்த அடிப்படை நல்ல வார்த்தைகளை பேசுவது என்பதும் ஒரு சதக்காவாக கருதப்படுகிறது, சதக்கா ஜாரியாவாக கருதப்படும். நல்ல வார்த்தைகளை மக்களுக்கு சொல்லிவிட்டு நாங்கள் மூத்தாக வேண்டும் அல்லாஹ்வுடைய. அதே போன்று நல்ல ஒரு துஆ, ஒருத்தருக்கு நாங்கள் செய்யக்கூடிய துஆ, அதுவும் ஒரு சதக்கா ஜாரியா. அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை உண்டு பண்ணுவதற்கு அது காரணமாக அமையும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஈமானுக்கு பின்னால் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு வழங்கப்படக்கூடிய ஆகப்பெரிய நிஅமத், உலகமும் மறுமையும் சீராக வேண்டுமாக இருந்தால் அந்த நிஅமத் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டும், அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும். உலக வாழ்க்கையில் இன்பம் வேண்டுமாக இருந்தால் அந்த 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 பாக்கியத்தை ஒரு மனிதன் அடைந்தே தீர வேண்டும். அதில் தான் வெற்றியாளர்களுக்கு நிம்மதி இருக்கிறது. ஆரோக்கியமானவர்களுடைய கேடயமாக அது கருதப்படும். அல்லாஹ்விடத்தில் ஒரு அடியான் கேட்க வேண்டியது அதுதான். தன் திக்ர் செய்கின்ற போது, துஆக்கள் செய்கின்ற போது அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியது அதுதான். காலையில் மாலையில் தூங்கும் போது எழும்பும் போது அல்லாஹ்விடத்திலே, தொழுகை அல்லாத நேரங்களில் அவன் மனிதன் சாப்பிடுகின்றான், சாப்பிட்டு நடக்குகின்றான், அவன் உறங்குகின்றான், சிந்திக்குகின்றான், வேலைகளை செய்கின்றான், சந்தோஷமாக இருக்கின்றான். இவைகள் அனைத்தும் ஒரு மனிதனுக்கு கிடைத்த அந்த ஆரோக்கியம் என்ற நியமத்தின் மூலமாகத்தான் உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே மனிதனுக்கு உலகத்தில் கொடுக்கப்பட்ட சொத்துக்களிலே ஆக உயர்ந்த சொத்து ஆரோக்கியம் என்று சொல்லப்படக்கூடிய சொத்து. எனவே அந்த ஆரோக்கியம் என்ற வார்த்தை, ஆஃபியத் என்ற வார்த்தை இருக்குது. அது உலகத்தில் நிம்மதியாக வாழக்கூடியவர்கள், சோதிக்கப்பட்ட எல்லோருக்கும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. உயிரோடு இருக்கக்கூடியவர்கள், மரணித்தவர், அவர்களுக்கும் தேவையான ஒன்றாக இருக்குது. இந்த ஆரோக்கியம் என்பது எப்போது இழக்கப்படுமோ அப்போது அதனுடைய பொறுமதி விளங்கும். அது நிரந்தரமாக இருக்கும்போது அதனுடைய பொறுமதியை மனிதர்கள் விளங்கிக் கொள்ள மாட்டேன். எனவே அல்லாஹ்விடத்திலே நீங்கள் ஆரோக்கியத்தை கேளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள், உன்னிடத்தில் ஈருலகத்துடைய ஆரோக்கியத்தை கேட்கின்றேன், உன்னுடைய மன்னிப்பை வேண்டுகிறேன். உலகத்தில் ஆரோக்கியத்தை, மறுமையில் உனது மன்னிப்பை நான் வேண்டுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்திருக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு, அதாவது அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி, யார சொல்ல, எனக்கு ஒரு அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு ஒரு துஆவை நீங்கள் சொல்லித்தாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தை கேளுங்கள். பிறகு சில நாட்களுக்கு பின்னால் மீண்டும் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு நபியிடத்தில் வந்து கேட்டார், யார சொல்லலாம், எனக்கு ஒரு துஆவை சொல்லித்தாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹும்ம அஸ்அலுல்லாஹல் ஆஃபியா, யா அல்லாஹ் உன்னிடத்தில் ஆஃபியத்தை தேடுகிறேன், ஆரோக்கியத்தை தேடுகிறேன், அதை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று சொன்னார்கள். இரண்டாவது தடவையும். இது புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய அதபுல் முஃப்ரத் என்ற நூலிலும், அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய நூலிலும், திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய சுனனு திர்மிதி என்ற நூலிலும் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஒரு தடவை மிம்பரில் ஏறி அழுதார்கள். அழுதுவிட்டு சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் மிம்பரில் ஏறி அழுதார்கள். அழுதுவிட்டு சொன்னார்கள், மனிதர்களை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஈருலகத்திலும் ஆரோக்கியத்தை கேளுங்கள். இந்த உலகத்தில் யக்கீன் என்று சொல்கிற இறை நம்பிக்கைக்கு பின்னால் உலகத்திலே சிறந்த ஒன்று ஆரோக்கியத்தை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த செய்தி அஹ்மத் புகாரி போன்ற புகாரி அதபுல் முஃப்ரத் என்ற நூலில் புகாரா இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். நசாயி இப்னு ஹிப்பான் போன்ற நூல்களில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உலமாக்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சுமார் 50க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களில் உலமாக்கள் அறிவித்திருக்கிறார்கள், அல் ஆஃபியா, அதாவது உன்னிடத்தில் ஆரோக்கியத்தை கேட்கிறேன் என்ற துஆவை கேட்டு வந்திருக்கிறார்கள். எனவே இந்த துஆ சோதனைகளை இல்லாமல் ஆக்கக்கூடியதாக, நலவுகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் நபியிடத்தில் கேட்டார், யா ரசூலல்லாஹ், இன்றைய தினம் லைலத்துல் கத்ருடைய இரவு என்று நான் அறிந்து கொண்டால் என்ன செய்ய வேண்டும்?
அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இன்றைய தினம் லைலத்துல் கத்ருடைய தினம் என்று நான் புரிந்து கொண்டால் அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை தவிர வேறு ஒன்றையும் நான் கேட்க மாட்டேன். ஆரோக்கியம் தான் எனக்கு முக்கியம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் லைலத்துல் கத்ருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தினத்திலும் ஆரோக்கியத்தை தான் அல்லாஹ்விடத்தில் கேட்பேன் என்று சொன்னார்கள். அதே போல் அல்லாஹ்வுடைய ஆரோக்கியம் என்று என்ன லைஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஆரோக்கியம் என்பது ஒரு மனிதனை அல்லாஹ் அடியார்களை விட்டும் பாதுகாப்பது, அடியார்களுடைய கெடுதியை விட்டு பாதுகாப்பது. இதுதான் உண்மையான ஆரோக்கியத்துக்கான விளக்கம். ஒரு அடியார் அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை கேட்கின்ற போது அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு ஏற்பட இருக்கக்கூடிய தீங்குகளை விட்டும் அவனை பாதுகாப்பான், கெடுதிகளை விட்டும் பாதுகாப்பான், அடியார்களுடைய ஷர்றுகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய அடியார்களே அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை கேட்பது, அந்த துஆ எல்லா விதமான ஷர்றுகளை விட்டும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆரோக்கியம் என்பது 3 வகை. அது என்ன? ஒன்று மன்னிப்பு, இன்னொன்று அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடுவது, இன்னொன்று பிறரை மன்னிப்பது. எனவே மன்னிப்பதன் மூலமாக எங்களுடைய முன்னைய கெடுதிகள் இல்லாமல் போய்விடும். ஆரோக்கியத்தின் மூலமாக இப்போது எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆரோக்கியத்தின் மூலமாக எங்களுக்கு இப்போது ஏற்பட இருக்கக்கூடிய கெடுதிகள் இல்லாமல் போய்விடும். மற்றவர்களை மன்னிப்பதன் மூலமாக எங்களுக்கு வர இருக்கக்கூடிய கெடுதிகள் இல்லாமல் போய்விடும். இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, எனவே அந்த 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 வார்த்தை ஆஃபியத் என்று சொல்லக்கூடிய அந்த விடயம் ஒரு மனிதனுக்கு எப்போதும் தொடராக தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்குது. எனவே ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய 2 வகை. ஒன்று மார்க்கத்திலே நாங்கள் மார்க்க ரீதியான ஆரோக்கியம், இன்னொன்று இருக்கிற உடல் ரீதியான ஆரோக்கியம். இந்த 2மே சேர்ந்தால் அல்லாஹ்விடத்திலே பாக்கியசாலியாக அந்த மனிதன் ஆகிவிடுவான். அது என்னவென்றால் உலக விடயத்திலும் மறுமை சார்ந்த இந்த தீன் சார்ந்த விடயத்திலும் ஒரு அடியான் பாதுகாப்போடு உலகத்திலே வாழ்வது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, உலகத்திலே கிடைக்கக்கூடிய அந்த மார்க்கத்தில் கிடைக்கக்கூடிய ஆஃபியத் என்ற என்ன? உண்மையில் உறுதியாக இருப்பது, மார்க்கத்தில் உறுதியாக இருப்பது, பொய்யான விடயங்களை விட்டும் முரணான விடயங்களை விட்டு நீங்கி இருப்பது, குஃப்ரை விட்டு வழிகேடை விட்டு நயவஞ்சகத்தனத்தை விட்டும் நாங்கள் ஒதுங்கி இருப்பது, பாவ மன்னிப்பை பாவங்களை விட்டும் பெரும் பாவங்களை விட்டும் சிறு பாவங்களை விட்டு ஒதுங்கி இருப்பது தீனில் கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம். மன இச்சைகளை விட்டும் காம ஆசைகளை விட்டும் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வது, நூதனமான செயல்கள் ஃபித்னாக்களை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்வது மார்க்க ரீதியான ஆரோக்கியமாகும். மறுமையில் கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம் என்ன? அது என்னவென்றால் மரணத்துடைய நேரத்தில் ஏற்படக்கூடிய சக்கராத்துடைய நேரத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகள், கபரில் ஏற்படக்கூடிய சோதனைகள், அமளி துமளிகள் நிறைந்த மறுமை நாளில் ஏற்படக்கூடிய சோதனைகளை விட்டு நாங்கள் பாதுகாக்கப்படுவதுதான் மறுமையில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம். அல்லாஹ்வுடைய அடியார் உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம் என்ன? அது உடம்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், சோதனைகளை விட்டு ஒரு மனிதன் பாதுகாக்கப்பட வேண்டும், கவலைகள் துக்கங்களை விட்டு பாதுகாத்து வாழ்வதாகும். என 3 விதமான ஆரோக்கியம் மனிதனுக்கு தேவைப்படுகிறது. உலகத்துடைய ஆரோக்கியங்கள் ஒன்றுதான் பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருப்பது. பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளை ஒரு மனிதன் பெறுவது உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம். உடல் ரீதியான ஆரோக்கியம் மாத்திரமல்ல, உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஆரோக்கியங்கள் ஒன்றுதான் சாலிஹான பிள்ளைகள், நேர்வழி பெற்ற பிள்ளைகள், அல்லாஹ்வை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள், மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள், நல்ல முபாரக்கான நல்ல ஒரு சந்ததி ஒரு மனிதன் பெறுவது உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஆரோக்கியங்கள் ஒன்றாக இருக்கிறது. கண்குளிர்ச்சியை தரக்கூடிய பிள்ளைகள், உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஆரோக்கியங்கள் மிக முக்கியமான ஒன்றுதான். எங்களுடைய நாட்டில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வளங்கள், பாதுகாப்புகள், அபிவிருத்திகளும் உலகத்தில் நாங்கள் பெற இருக்கக்கூடிய ஆரோக்கியமாகும். எனவே ஒரு நாட்டுடைய அபிவிருத்தி பாதுகாப்பின் மூலமாகத்தான் ஒரு நாட்டில் நிம்மதி ஏற்படும். யுத்தங்கள் நடந்தால் நிம்மதி இருக்க மாட்டாது. எனவே ஒரு நாட்டுடைய பாதுகாப்பின் மூலமாக மனிதனுக்கு நிம்மதி கிடைக்கும், உடம்புக்கு ராகத்து கிடைக்கும். எனவே ஆரோக்கியம் என்பது வெறுமனே எங்களுடைய சாப்பாட்டில் ருசி வேண்டுமா, உடம்பில் ஆரோக்கியம் வேண்டுமா, எங்களுடைய தண்ணீர் மூலமாக எங்களுடைய தாகங்கள் தீர்க்கப்பட வேண்டுமா? அப்படியாக இருந்தால் எங்களுடைய நாட்டில் நிம்மதி சந்தோஷம். நாட்டில் நிம்மதி சந்தோஷம் இல்லை என்றால் என்னதான் சாப்பாடு கிடைத்தாலும் அதில் ஆரோக்கியம் இருக்க மாட்டாது, என்னதான் தண்ணீரை குடித்தாலும் ஆரோக்கியம் இருக்க மாட்டாது, நிம்மதியாக மூச்சு விடக்கூட முடியாமல் போய்விடும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நாட்டுடைய ஆரோக்கியம், ஒரு நாட்டில் நாங்கள் பெற வேண்டிய ஆரோக்கியம் என்ன? அது மிகப்பெரிய நியமத்தாக இருக்கிறது. இதனால் இந்த எங்களுடைய நாடு முஸ்லீம்களுடைய கபிலாவாக இருக்கிறது, முழு முஸ்லீம் சமூகத்துடைய உள்ளமாக இருக்கிறது. 2 புனித ஸ்தலங்களை பாதுகாக்கக்கூடியதாக என்னுடைய நாடு அமைந்திருக்கிறது. இஸ்லாம் வரலாறு நாகரிகம் நிறைந்த ஒரு நாடாக இருக்கிறது. இந்த நாடு உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து இது ஒரு பாதுகாப்பை வலியுறுத்தக்கூடிய ஒரு நாடாக, நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக இந்த நாடு இருக்கிறது. வரலாற்று நடிகளில் நாங்கள் அதை பார்க்கின்றோம் என்று நிம்மதியாக இந்த நாட்டு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மார்க்கத்தை பின்பற்றிக் கொண்டு நாட்டுடைய அடையாளங்களையும் பாதுகாத்துக் கொண்டு நாட்டுடைய சட்டத்திட்டங்களையும் பேணி நடக்கக்கூடிய ஒரு நாடாக இந்த நாடு அமைந்திருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வை புகழ்ந்துவிட்டு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, உலகத்தில் மனிதர்கள் கிடைக்கக்கூடிய ஆரோக்கியங்கள் ஒன்றுதான் மனிதர்களை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பது. மனிதர்கள் உங்களை பற்றி குறை பேசாமல் இருக்கிறார்கள், உங்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறார்கள், உங்களுடைய குறைகளை குத்தி காட்டாமல் இருக்கிறார்கள் என்றால் அது நீங்கள் உலகத்தில் பெற்ற ஆரோக்கியம். அதே போன்று மக்களுக்கு நீங்கள் கெடுதி செய்யக்கூடாது. உங்களை விட்டு மக்களும் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். மக்களை விட்டு நீங்கள் தேவையற்றிருக்க வேண்டும், உங்களை விட்டு மக்கள் தேவையற்றிருக்க வேண்டும். மக்கள் உங்களுக்கு கெடுதி செய்வதை விட்டு அவர்கள் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும், நீங்கள் மக்களுக்கு கெடுதி செய்வதை விட்டு உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். இது உலகத்தில் நாங்கள் பெறக்கூடிய ஆரோக்கியம்.
அதே போன்று அல்லாஹ்வை நாங்கள் சந்திக்கின்ற போது மனிதர்களுக்கு எந்த அநியாயமும் செய்யாதவர்களாக, பிறருடைய சொத்துக்களை அபகரிக்காதவர்களாக, பிறருடைய இரத்தங்களை ஓட்டாதவர்களாக நாங்கள் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். இது உலகத்தில் நாங்கள் பெறக்கூடிய மிக முக்கியமான ஆரோக்கியங்கள் ஒன்றாக இருக்கிறது. ஒற்றுமையோடு நாங்கள் உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பது என்பதும் உலகத்தில் நாங்கள் பெறக்கூடிய ஆரோக்கியங்கள் ஒன்றாக இருக்குது. அதே போன்று அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், மறைத்திருக்கிறார். இது மிகப்பெரிய ஆரோக்கியம், உலகத்தில் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். இந்த உலகத்தில் எல்லோருக்கும் எல்லா விடயங்களை பார்த்தும் எல்லோரும் சடைவடைவார்கள். ஆரோக்கியம் என்பதை கொண்டு ஒரு மனிதன் சடைவடைய மாட்டான். செல்வம் பெறுகின்ற போது ஒரு மனிதனுக்கு சடைவு ஏற்படும். ஆரோக்கியம் கூடுகின்ற போது சந்தோஷம், மகிழ்ச்சி ஏற்படுமே தவிர சடைவு ஏற்பட மாட்டார். அதாவது அடியார்களே, நீங்கள் இந்த ஆரோக்கியத்தின் மகத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயங்களை பாருங்கள். அதாவது நபி சொன்னார், மனிதர்களே, நீங்கள் விரோதிகளை சந்தித்து யுத்தம் செய்வதை ஆசைப்பட வேண்டாம். அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை, பாதுகாப்பை, நிம்மதியை, சந்தோஷத்தை, ஆரோக்கியத்தை கேளுங்கள். விரோதிகளை நீங்கள் சந்தித்தால் பொறுமையாக இருங்கள். அல்லாஹ் பாருங்கள், எவ்வளோ ஒரு ஜிஹாதை விடவும் ஒரு மனிதன் பெறுகின்ற ஆரோக்கியம் அல்லாஹ்விடத்திலே, ஷஹாதத்தை விடவும் ஆரோக்கியம் அல்லாஹ்விடத்திலே சிறந்ததாக, உயர்ந்ததாக இருக்கிறது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் விரோதிகளை சந்திப்பதை ஆசைப்பட வேண்டாம், ஆரோக்கியமாக வாழ்வதை ஆசைப்படுங்கள். பிரச்சனை இல்லாமல் சமாதானமாக நிம்மதியாக வாழ்வதை நீங்கள் ஆசைப்படுங்கள், அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, உக்கிப்போன பாயில் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக உறங்குவது தங்க கட்டிலில் நோயோடு உறங்குவதை விட மேலானது. உக்கி போன பாயில் ஆரோக்கியமாக உறங்குவது தங்கக்கட்டிலில் நோயோடு மருந்துகளை அருந்தி கொண்டு நினைத்ததை உண்ண முடியாமல் படுத்த படுக்கையில் வாழ்வதை விட சிறந்ததாகும். எனவே ஆரோக்கியம் என்பது ஒரு மனிதன் அணியக்கூடிய ஆடைகளிலே மிக அழகான ஆடையாகும். வாழ்க்கையின் இன்பத்தை அல்லாஹ் ஆரோக்கியத்திலே வைத்திருக்கிறான். உயிர் வாழக்கூடியவர்கள், மரணித்தவர்கள் ஆசைப்படக்கூடிய ஒன்றுதான் இந்த ஆரோக்கியம். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர்களை தரிசிக்கின்ற போது நஸ்அலுல்லாஹ லனா வலக்கும் அல் ஆஃபியா, எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை நான் கேட்கிறேன் என்று துஆ செய்வார்கள். ஆஃபியத் இல்லை என்றால் உலக வாழ்க்கை அது 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 மாசடைந்து விடும், அது சீர்கட்டுவிடும். ஆரோக்கியத்தின் மூலமாக உலக வாழ்வில் நிம்மதி, சந்தோஷம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே சுருக்கம் என்னவென்றால், ஆரோக்கியம் என்பது அல்லாஹ்வின் அடையாளம் விளங்கப்படக்கூடிய ஒன்றாகும். சோதனைகளின் போது அல்லாஹ் அவரை பாதுகாப்பான், அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹு தாலா இடத்தில் கேட்கப்படக்கூடிய விடயங்களில் அல்லாஹ்க்கு மிக விருப்பமான விடயம் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை கேட்பதாகும். எனவே அல்லாஹ் உன்னிடத்தில் ஆரோக்கியத்தை கேட்கின்றோம் என்ற துஆவை செய்து குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதி, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆவை சொல்லி, நபி அவங்க கேட்ட துஆக்கள் ஒன்றுதான், யா அல்லாஹ் உன்னிடத்தில் ஆரோக்கியத்தை கேட்கின்றேன், உலகத்திலும் மறுமையிலும் நிரந்தரமான ஆரோக்கியத்தை கேட்கின்றேன். யா அல்லாஹ் என்னுடைய தீனுடைய விடயத்தில், உலகம் சார்ந்த விடயத்தில், குடும்பம் சார்ந்த விடயங்கள், பொருளாதார விடயங்களில் பாதுகாப்பை, ஆரோக்கியத்தை கேட்கின்றோம். யா அல்லாஹ் திடீரென்று நீ அளித்த நிஅமத்துக்கள் பறிபோகுவதை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறோம். நீ தந்த ஆஃபியத் பறிக்கப்படுவதை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றோம். திடீரென்று சோதனைகள் ஏற்படுவதை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு, உன்னுடைய கோப பார்வைகளை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறோம் என்று சொல்லி குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதினார். அதாவது உலகத்தில் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா பாக்கியங்களும் அல்லாஹ்வின் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது சோதனைகள் ஏற்பட்டால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தான் செல்ல வேண்டும். அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை நீக்கிவிட்டால் நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள். சூரா அன்-நஹல் 53 54 வசனம். அதை ஓதி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டும் ஹத்தீப் அவர்கள் விடைபெற்று சென்று இரண்டாவது பகுதியில் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு, உலகத்தில் யாருக்கு தனக்கு அளிக்கப்பட்ட ஆரோக்கியம் தொடராக இருக்க வேண்டும், ஆரோக்கியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவர் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். ஆரோக்கியம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆரோக்கியத்தின் சுவையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், நோயாளிகள், சிறையில் இருக்கக்கூடியவர்கள், படுத்த படுக்கையில் இருக்கக்கூடியவர்கள், மரணப்படுக்கையில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து நீங்கள் சிந்திக்க வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். தேவை உள்ளவர்கள், வறுமையில் வாழக்கூடியவர்களை பார்த்து நீங்கள் படிப்பினை பெற வேண்டும். கடனாளிகளை பார்க்க வேண்டும், ஏழைகளை பார்க்க வேண்டும், கவலையில் வாழக்கூடியவர்கள், டென்ஷனில் வாழக்கூடியவர்கள், திடுக்கத்தில் வாழக்கூடியவர்கள், மன அழுத்தத்தில் வாழக்கூடியவர்கள் நீங்கள் பார்த்து படிப்பினை பெற வேண்டும். அப்போது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அதன் மூலமாக உங்களுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். எனவே உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் தான் ஆரோக்கியமாகும். யார் இந்த ஆரோக்கியத்தை வீணான விடயங்களில், பாவமான விடயங்களிலே செலவழித்து விடுவார், அவரை விட அபாக்கியசாலி உலகத்தில் யாருமே கிடையாது. நஷ்டவாளி யாரென்றால் ஆரோக்கியத்தை தீய வழியில் செலவழிக்கக்கூடியவர். பாக்கியசாலி யாரென்றால் நல்ல வழியில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தில் ஆரோக்கியத்தை செலவழிக்கக்கூடியவர் என்று சொல்லி சுஃபியான் உயைனா ரஹ்மத்துல்லாஹி சொன்ன ஒரு கருத்தை சொல்கிறார்கள். ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதுதான், நீண்ட வாழ்க்கை ஆரோக்கியமாக வாழ்வதுதான் பரிபூர்ணமான நிஅமத்துக்களுக்கான அடையாளம். பாதுகாப்போடு, நிம்மதியோடு, சந்தோஷத்தோடு, ஆரோக்கியத்தோடு வாழ்வது. முஆத் இப்னு குர்ரா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நாளை மறுமையிலே மிகவும் அதிகமாக கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடியவர்கள் யார் என்றால், உலகத்தில் ஆரோக்கியம் வழங்கப்பட்டு அந்த ஆரோக்கியத்தை நல்ல வழியிலே பயன்படுத்தாமல் வீணான விடயங்களில், பாவமான விடயங்களில் பயன்படுத்தியவர்கள் என்று முஆத் இப்னு குர்ரா ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வுடைய அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள்.
நீங்கள் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும், நல்ல விடயங்களோட ஆரோக்கியத்தை செலவழிக்க வேண்டும். நீங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்ட வாழ்க்கையை சீராக நீங்கள் செலவழிக்க வேண்டும். ஆசையோடு நல்ல அமல்களை செய்ய வேண்டும். ரமதானுடைய மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். கயிறுகளும் பரக்கத்தும் நிறைந்த மாதமாக இருக்கிறது. அதே போன்று அந்த நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அது மன்னிக்கை இருக்கக்கூடிய ரஹ்மத்துடைய மஃபிரத்துடைய மாதமாக இருக்கிறது. பகலில் நோன்பு நோட்டு, இரவில் என்று வணங்கக்கூடிய மார்க்கமாக, குர்ஆன் ஓதக்கூடிய மார்க்கமாக, தான தர்மங்களை வழங்கக்கூடிய மார்க்கமாக, உபகாரங்களை செய்யக்கூடிய மாதமாக இருக்கிறது. அதற்காக நாங்கள் தயாராகிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த மாதத்தை எதிர்பார்க்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் சொல்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், நபி அவங்க சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது, பரக்கத் நிறைந்த மாதமாக. அல்லாஹ் பரக்கத்தை கொண்டு உங்களை சூழ்ந்து கொள்கிறான், உங்களுடைய பாவங்களை மன்னிக்குகின்றான், உங்களுடைய துஆக்களை கொள்கின்றான். நீங்கள் உங்களுக்கு மத்தியில் பரஸ்பரம் இந்த மாதத்தில் போட்டி போட்டு அமல் செய்வதை அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான். மலக்குமார்களிடத்தில் உங்களை காட்டி பெருமையாக அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான். எனவே நீங்கள் நல்ல அமல்களைத்தான், நல்ல விடயங்களை, கயிறுகளைத்தான் இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டும். யார் இந்த ரமதானுடைய மாதத்திலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறவில்லையோ, அடைந்து கொள்ளவில்லையோ, அவரை விட அஃபாக்கியசாலி உலகத்தில் யாருமே கிடையாது என்று நபி அவங்க சொன்னாங்க. தபரானி என்ற நூலில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த ரமதானுடைய மாதத்தின் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வர இருக்கிறது என்பதை கொண்டு நீங்கள் நினைத்து சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி நீண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஸலாம் சொல்லுங்கள் என்று சொல்லி நீண்டதொரு துஆவை செய்து ஹதீப் சாலிஹ் பின் ஹுமைத் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் முழுமையாக மக்கா முக்கர்ரமாவுடைய குத்பாவை விட்டும் விடைபெற்று சென்றார்கள். அடுத்ததாக நாங்கள் புனித மதீனா முனவ்வராவுடைய குத்பாவை நாங்கள் மொழிபெயர்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை.